வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆங்கில வருடப்பிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆங்கில வருடப்பிறப்பு 2024 இந்த கடக ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. இந்த 2024 பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அதிகாலையில் தான் இந்த 2024 பிறக்கப்படுதுங்க. மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில் 129 டிகிரியில் தாங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 2024 கேது மக திசையில் தான் இந்த 2024 பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2024 கடக ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறேங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த கடக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரமான அதாவது புனர்பூச நட்சத்திரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி சனி பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்படி பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இன்றைக்கி இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போனால் இந்த 2024 நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பரு சுந்தரி அதாவது பால திருப்பரு சுந்தரி அப்படின்ற ஒரு ஆலயத்துக்கு நெமிலி அப்படின்ற ஒரு இடத்துல அரக்கோணத்தில் இருக்குங்க. சரிங்களா? பால திருப்பர சுந்தரி நெமிலி அரக்கோணத்தில் போய் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த 2024 இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா பொதுவாக குலதெய்வத்தை வழிபடுறது நல்லது, அடுத்தபடி நம்ம ராசிக்கு உண்டான ஆலயம் வழிபடுறது நமக்கு நல்லதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆலயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பால திருப்பர சுந்தரி தான். சரிங்களா? நெமிலியில் இருக்குங்க. அதாவது மாவட்டம் பார்த்திங்கன்னா அரக்கோணம் மாவட்டத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 2023 ஃபுல்லாகவே ரொம்ப போராட்டமாக இருந்திருக்கும். ஏன்னா 2023 எல்லாமே பார்த்திங்கன்னா 7.5 சனின்னு ஒரு நடந்தது பார்த்திங்களா, சனி பெயர்ச்சி. அந்த சனி பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அப்போ அந்த அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகும்போது 7.5 சனியில் 7.5 வருஷத்தில் கொடுக்குற கஷ்டத்தை பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி வெறும் 2.5 வருஷத்துலேயே அந்த கஷ்டம் அனுபவிச்சிருவீங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலமாக அப்போ 2023 ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமத்து சனியில் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா மண்ணு மனை இருந்தால் விற்றுருப்பீங்க, வண்டி வாகனம் இருந்தால் நஷ்டமாயிருக்கும், தேவையில்லாத ஒரு ஆபத்து இது மாதிரி தென்னை கட்டியிருப்பீங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அந்த 23 குடும்பத்துக்குள்ளார ஒரு ஆராட்டம் போராட்டமாக வாழ்ந்துருப்பீங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா கடனாக இருப்பீங்க. கடனால் ஆகிட்டு கஷ்டப்பட்டுட்டு கம்மனு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செத்து போயிடலாமா, இல்லை ஏதாவது விட்டுட்டு வனவாசம் போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த 2023 கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அப்போ 2023 தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி இருந்ததை தவிர அப்போ அந்த 2024 நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு 60% இந்த 2024 நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2024 பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானார் பார்த்தீங்களா. அந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்கு அதாவது கோச்சாரத்தில் வீடு கிடையாது. பொதுவாக இந்த 12 கட்டத்தில் ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அப்போ ராகேதுக்கு வீடு இல்லைங்கும் போது ராகேது என்ன சொல்கிறோம், வக்கர கிரகம், நில் கிரகம், சாய கிரகம் நம்ம சொல்கிறோம். அவர் எப்பயுமே முன்னோக்கி வரமாட்டார், பின்னோக்கி தான் வருவார். அதாவது ரிபேஸில் தான் வருவார்.
அப்படி வரும்போது ராகு கேதுவுடைய பார்வை 3, 7, 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் மீன ராசிக்கும், துலா ராசியில் இருந்து வந்த கேது பகவான் கன்னி ராசிக்கு வந்து ராகு 3 வீட்டை பார்க்குறாரு. 3, 7, 11. அப்போ 3ஆம் இடம் மகர ராசி, 7ஆம் இடம் கன்னி ராசி, 11ஆம் இடம் ரிஷப ராசி பார்க்குறாரு. அப்போ கேது பகவான் என்ன பண்ணுறாரு, கன்னி ராசிக்கு வந்துட்டு 3ஆம் இடமா கடக ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா மீன ராசி, 11ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ வந்து திசை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ராகு திசை வரும்போது ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த திசை புத்தி அந்தரத்துக்கு அது பொருந்துமா தவிர கிரக பயிற்சிக்கு அது பொருந்தாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேதுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ராகுன்றது வந்து தலை, கேதுன்றது வந்து நம்ம வாளுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ராகு கேதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்பதோஷம் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்க்கும்போது கேது வந்து உக்காந்து 3ஆம் பார்வையை உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு அந்த கேதுவுடைய பார்வை காலம் 19ஆம் தேதி 5வது மாதம் 2025 வரைக்கும். அப்போ இந்த 2024 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கேது வந்து உங்களை தான் பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி பார்க்கறதுனால ஓரளவுக்கு அஷ்டமத்து சனியில் கஷ்டங்கள் படக்கூடிய ஜாதகர்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் கொடுத்துருவார். ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்தவுடைய கேதுடைய பார்வும் இல்லைன்னா அப்போ இன்னும் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அந்த கேதுடைய பார்வை பார்க்கறதுனால கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். இதே போல் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சனி பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா இருக்கும் இடம் சரியில்லை. ஏன்னா சனி வந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா கும்பத்தில் வந்து அவர் வந்து ஆட்சியாகவும் ஜென்மச்சனியாகவும் இருக்கிறார். இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வைன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3, 7, 10ஆம் இடம் சொல்லலாம். ஆனால் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமா பார்க்குறாரு. சனி 6ஆம் இடமா பார்க்குறாருன்னா அவர் வந்து இந்த 2024 ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் தான் பார்ப்பார். ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் ஃபுல்லாக ஒரு வீட்டில் இருப்பார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குரு வந்து இந்த மே மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகும். அப்போ கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதத்துக்கு இப்போ உங்களுக்கு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். சுகரை 4 மாதம் பார்க்குறாரு. அப்போ 8 மாதம் உங்களுக்கு ஆல்ரெடி குரு பயிற்சி ஆகிடுச்சு. சனி பயிற்சி காலம் 1 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் 1.5 வருஷம். அப்போ 2024 ஃபுல்லாகவே உங்களுக்கு சனி பார்வை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். 6ஆம் இடம் தான் பார்ப்பார். ராகு கேதுடைய பார்வை இப்போ அக்டோபர் 30ஆம் தேதி ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் 1.5 வருஷம், அந்த 1.5 வருஷம் போது 2024 ஃபுல்லாகவே உங்களுக்கு கேது பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ கேதுவுடைய பார்வை ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வைன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 6ஆம் இடமா பார்க்கறதுனால ருண ரோக, அதாவது சனின்னு சொல்லுவாங்க, வம்பு வழக்கு கடன் பிரச்சனை கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பார்க்க வேண்டிய இடமும் சரியில்லை. 2வது உங்களுக்கு அஷ்டமத்து சனியும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பொதுவாக சொல்லணும்னா எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு நிலைமை உங்களோட நிலைமை. கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி. எந்த காரத்தை கொண்டும் ஜானி ஏறணும் மூலம் சரிஞ்சு உட்காரக்கூடிய நேரம் தான். ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்குமே நேரம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பொது பலனில் நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறோம். ஆனால் அதே இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கு வர்றது தலைப்பாக்கூட கூட போகும் இல்லைங்களா. அப்போ உங்கள் ஜாதகம் திசை புத்தி அந்தரம் இது நல்லா இருந்து கிரக கோச்சாரங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்க. அப்படி சப்போஸ் உங்கள் ஜாதகத்திலையும் பலவீனமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா இந்த 2024 மெயினாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் லைனில் இருக்கிற என்னோட நண்பர்களுக்கெல்லாம் நான் தெளிவாக சொல்லிக்கிறேனுங்க. கொஞ்சம் இந்த 2024 முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கலில் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நல்லதுன்னு போய் செஞ்சுருவீங்க, அப்புறம் அவஸ்தைப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி. அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சொந்த பந்தத்துக்கெல்லாம் நீங்கள் என்னதான் செய்தாலும் நல்ல பேரும் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. இந்த 2024 இன்னும் அதிகமாக கஷ்டம்தான் வருமா தவிர இன்னும் நல்ல பேர் வராது.
அந்த மாதிரி தான் 24 இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக நின்று நிதானமாக போகிறது நல்லது. அதாவது 100ல் போகிறீங்களா ஒரு 50ல் போங்க, அதாவது 50ல் போகிறீங்களா ஒரு 20ல் போங்க, இல்லையே நடந்து போங்க, தப்பே இல்லை. ஏன்னா இப்போ உங்களுடைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியும் சரியில்லை. ஏன்னா இந்த 2024 ஃபுல்லாகவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி தான். ரெண்டாவது சனி வந்து உங்களுக்கு 6ஆம் இடமாக பார்க்குறாரு, சரியில்லை. ஏன்னா இன்றைக்கி நான் முன்னே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து 6ஆம் இடம் வந்து ரோகஸ்தானம், வம்பு வழக்கு தேவையில்லாத வரும். நம்ம நடந்து போனால் கூட பிரச்சனை நம்மளை தேடி வரும், உட்காந்துட்டு இருந்தால் கூட சண்டை நம்மளை தேடி வரும். கொடுத்துருந்தாலும் வாங்க முடியாது. 1 கிராம் நகை இருந்தால் வச்சிடணும், இல்லை வித்துடணும், அந்த மாதிரி நிலைமை தான். விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப நஷ்டத்தை கொடுத்துருவார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதில் யார் நேரம் பண்ணனா நல்லாயிருக்கும், பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் எடுக்கிறீங்களா, காரு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், நான் அது மாதிரி வாங்குறேன்னா தயவுசெய்து இப்போதைக்கு வேண்டாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க, சரிங்களா? அசையாத சொத்து செய்கிறீங்களா, தாராளமாக செய்யுங்க. அசையாத சொத்துன்னா இப்போ கல்யாணம் பண்ணுற வயசில் எனக்கு பொண்ணு இருக்காங்க, பையன் இருக்கிறாங்க, இல்லை எனக்கே இருக்குது, பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா பணம் செலவானாலும் முதலீடு மிச்சம், திருமணம் ஆகிடுது. அடுத்தபடி வீடு கட்டுறது நல்லது, இடம் வாங்கி போடுறது நல்லது. காசு பணம் இல்லையா, கடன் பட்டாவது ஒரு இடம் வாங்கி போகிறது நல்லது. ஒரு உதாரணம், இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கடன் ஆயே தான் தீரணும் அப்படின்னா, நான் கடன் வாங்கி இது ஏங்க நான் வாங்கி போடணும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஷ்டமத்து சனியில் என்ன பண்ணுவாருன்னா வேறு வகையில் உங்களுக்கு விரயத்தை கொடுத்துருவார். அப்போ அந்த 10 லட்ச ரூபா என்ன பண்ணுவீங்க, ஹாஸ்பிட்டலுக்கோ விரயத்துக்கோ தண்டத்துக்கோ இப்படி போய் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஆனால் கம்மனு இந்த பணம் வந்து இப்படி ஒரு முதலீடுலேயே போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பின்னாடி தான் வரும். எப்பயுமே கடகராசி பொறுத்த வரைக்கும் வருவதுக்கு முன் யோசிக்கிறவங்க தான் கடகராசி. ஏன்னா எப்பயுமே கடகராசி பொறுத்த வரைக்கும் உங்களால் மற்றவங்க வாழ்கிறதுக்கு தான் பார்ப்பீங்களே தவிர உங்களால் மற்றவங்களுக்கு கெடுறதுக்கு கண்டிப்பாக பார்க்கவே மாட்டீங்க. அடுத்தவங்க வாழ்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ராசி கடகராசி. ஆனால் இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனியில் உங்களோட மைண்டு வேலை செய்யாது. பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நான் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் வந்து எனக்கு நல்லா இல்லைங்கன்னு சொல்லுவீங்க. காரணம் என்னென்னா அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களாகி உட்காந்துருவீங்க. அது ஏன்னா சனி பிடிச்சிட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால் அப்படி தான் இருக்கும். அதே போல் முன்ன நான் சொன்ன மாதிரி சனி பார்க்குற இடம் சரியில்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைங்களை வந்து கட்டான்றது மிரட்டுறதோ அடிக்கிறதோ கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சன்ற நேரம் தான். அதனால் இப்போ வந்து பிள்ளைங்களுக்குள்ளார கொஞ்சம் தாமதமாக போகிறது நல்லது. கொஞ்சம் கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த 2024 அதாவது கலந்து ஆலோசித்து ஒரு காரியம் செய்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4ஆம் இடமா பார்க்குறாரு. 4ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரஸ்தானம் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் நிறைய நன்மைகள் எல்லாம் கொடுப்பார், பயப்பட தேவையில்லை. ஏன்னா 4ஆம் இடம் மாதிரஸ்தானம் போது இன்றைக்கி வந்து அம்மாவை பார்க்குறாரு. குரு வந்து அம்மா பார்க்கும்போது என்னாகும், அம்மாவுக்கு வந்து தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, உடல் ஆரோக்கியம் மேம்படும். அம்மா வகையில் வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட தாய் வழியில் இருக்கிற தீருமை தவிர மற்றது பூர்வீகத்தில் இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் தீராது. மனைவி வகையில் சில ஆதாயமெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இதை போக நீ நான் சம்பாரித்து ஒரு காரியம் செய்யலைன்னு நினச்சேன், என்னால் முடியலன்னா இந்த வருஷம் நீங்கள் சாப்பிட்டுட்டு காலத்தை தள்ளுறதே பெரிய விஷயந்தான். அப்போ உங்கள் உழைப்பு மெயினாக பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் முதல்ல. ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சா, நான் முன்ன சொன்ன மாதிரி தலைக்கு வர்றது தலைப்போக்கோடு போகும். ஏன்னா அதுக்கு ஏதாவது என்ன செஞ்சால் நம்மளுடைய பாவம் தீரும்ன்றது தெரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. பொதுவாக சொல்லணும்னா கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அழகுலையும் திறமையிலையும் மெயினாக வந்து குணத்தில் வல்லவராக இருப்பீங்க, ஒருத்தர் கொடுக்க வேண்டிய குணமாக இருப்பீங்க. ஆனால் இந்த அஷ்டமத்து சனியில் பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஆராட்டம் போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்ன ஆலயத்துக்கு பால திருப்பர சுந்தரி அப்படின்ற நெமிலியில் இருக்கக்கூடிய அரக்கோணத்துக்கு போய் ஒரு வழிபாடு செய்துட்டு வாங்க. குலதெய்வம் இருந்தால் வழிபடுங்க. இதே தவிர வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காகத்துக்கு சாதம் வைங்க, அது ரொம்ப நல்லது.
அதே மாதிரி நவகிரகத்தை சுற்றிட்டு போங்க. எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் நவகிரகம் சுற்றிட்டு போங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே போல் முன்னே நான் சொன்ன மாதிரி சுபகாரியம் சுப விரயம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணுற வயசில் இருந்தால் கல்யாணம் பண்ணா நல்லது. வீடு மண் மனை ஏதோ ஒரு ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த செலவு இதில் போயிடும். புத்திர பாக்கியமெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% இப்போ புத்திரஸ்தானம் நல்லா இருக்குது. ஏன்னா பிறக்கப்படக்கூடிய போது புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார், உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கிறாரு. 5ல் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா புத்திரஸ்தானத்தை ஓரளவுக்கு நல்லபடியாக கொடுத்துருவார். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் ஆயிடுச்சுங்க, நாங்கள் கோயிலுக்கு போனோம், பரிகாரம் பண்ண சாங்கி மட்டை எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு ஒன்றும் நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த 2024 கஷ்டத்தோடு ஆரம்பித்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்குன்றது போக போக நம்ம இருக்கக்கூடிய செயல்பாடுனால ஓரளவுக்கு மாறும். சரிங்களா? இருந்தாலும் நம்மனே சொன்ன மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க. எதுக்கும் உங்கள் சுய ஜாதகன்றது ஒரு தடவை பாருங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.